ஹலோ ஹாய் மக்களே, நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி தான் ஃபினிஷ் ஆகிருக்குன்னு கால் வந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். எஸ், கோல்டு ஷீட் 11 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக கட்டி முடிச்சிருக்கேன். ஸோ ஐம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். 11,000க்கு தான் நான் சீட்டு போட்டிருந்தேன். ஐ மீன் 1000 ருபீஸ் சீட்டு. ஸோ 1.200 கிராம் எனக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 1 கிராமுக்கு நான் 22 சீட்டையும் 200 மில்லிக்கு நான் 24 கேரட்டோட காயினும் தான் நான் வாங்கினேன். வேறு எதுவும் வாங்கலை. இதே நம்ம 24 கேரட்டை நம்ம நார்மலாக வாங்கினோன்னா 10 கிராமுக்கு 6% வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ 600 மில்லி ஆச்சு, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சீட்டு கட்டி வாங்கும்போது தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணால் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அந்த வேஸ்டேஜில் வந்து நமக்கு 75% மைனஸ் பண்ணி 25% தான் போடுவாங்க. அதுவும் இன்றைக்கி இருக்க கோல்டு ரேட்டை விட அப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். எப்போவுமே நம்ம 24 போகிறது நான் ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று, நான் என்னென்ன பிரிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே நம்ம லக்ஷ்மி பிரிண்டட் வாங்குகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வர் பிரிண்ட்டில் 1 கிராமும், அதுக்கப்புறம் வந்துட்டு ராதாகிருஷ்ணன் பிரிண்ட்டில் 200 மில்லியும் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனே பண்ணாமல் 24 கேரட்டை வச்சுக்கிறது நல்லது. ஸோ அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க.